श्री गुरुभ्यो नमः। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। கோவை ஸ்ரீ லலிதாம்பிகை அறக்கட்டளையும் அஸ்ட்ரோ வேதிக் விஷன் நிறுவனமும் இணைந்து நிகழ்த்தும் ஒரு நாள் யந்திர மந்திர தந்திர பரிகார பயிற்சி வகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த பயிற்சியிலே ஜோதிஷ ஆர்வலர்களும் ஆன்மீக விருப்பம் உள்ளவர்களும் ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்களும் திரளாக வந்து கலந்து கொள்ளலாம். இன்றைக்கு மனித வாழ்க்கையிலே பல வகையான பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம். நோய்கள் ஒரு புறம் நம்மை மிரட்டுகின்றன. பொருளாதார பிரச்சனைகள் ஒரு புறம் நம்மை அலைக்கழிக்கின்றன. குடும்பத்தில் உறவு நலன்களின் சீர்கேடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியை குலைக்கின்றன. இவ்வாறு ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையால துன்பப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கின்றது. இவ்வாறு நம்மை அலைக்கழிக்கும் துன்பங்களில் இருந்து விடுபடுவது எப்படி? அதற்காகத்தான் நம்முடைய வேத அங்கமாகிய வேத ஜோதிஷ விஞ்ஞானத்திலே பரிகாரங்கள் என்று ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பரிகாரங்களுக்கு முறையான சாஸ்திர அடிப்படையிலான நியமங்களும் நியதிகளும் இருக்கின்றன. பொதுவாக இந்த பரிகாரங்கள் யந்திரம், மந்திரம், தந்திரம் என்று 3 வகையாக அமைகின்றன. மந்திரம் என்றால் மனநாத் திராயத்தே இதி மந்திரஹா என்று சாஸ்திரம் சொல்கிறது. எவர் ஒருவர் இந்த மந்திர சப்தத்தை தியானம் செய்கிறார்களோ அவர்களை அந்த மந்திர சப்தம் காப்பாற்றும். ஆகையினாலே மந்திரங்களுக்கு துன்பத்தை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆனால் ஒரு ஜாதகத்திலே எந்த கிரகத்தின் காரணமாக இந்த துன்பம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஜோதிஷ வல்லுநர்கள் ஆராய்ந்து கூற வேண்டும். எந்த கிரகம் பலவீனம் அடைந்திருக்கிறதோ அந்த கிரகத்தை பலப்படுத்தும் விதமாக அதற்குரிய மூல மந்திரங்களை நாம் ஜபம் செய்ய வேண்டும். மூல மந்திரங்களுக்கு உரிய தேவதைகளை ஆராதிக்கும் முறைக்குத்தான் தந்திரம் என்று பெயர். மந்திரம் என்பது ஒலி வடிவமாக அமைந்திருக்கின்றது. ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளாம் க்ளௌம் என்பது போல இந்த மந்திரங்களுக்கு ஒரு சப்தம் இருக்கிறது. இந்த சப்தங்கள் எல்லாம் ஓம் என்கின்ற சப்தத்தில் இருந்து வெளிவந்த சப்தங்கள் தான். இந்த சப்தங்கள் எல்லாம் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இருக்கக்கூடிய சப்தங்கள். அந்த சப்த அதிர்வலைகளை நாம் ஆகர்ஷிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை போன்ற சக்கரங்கள் பலப்படுகின்றன. அவ்வாறு பலமிழந்திருக்கிற சக்கரங்களை வலுப்படுத்தக்கூடிய மந்திரங்களை நாம் உச்சாரணம் செய்ய வேண்டும். அதற்கு முறையான வழிகாட்டுதலும் குருவினுடைய உபதேசமும் அவசியம் ஆகும். அதற்கு தேவதா கிருபையும் அவசியமாக நமக்கு தேவைப்படுகிறது. இந்த மந்திரங்கள் சப்த வடிவம் என்றால் யந்திரங்கள் அதே மந்திரங்களுடைய ஒளி வடிவங்களாக அமைகின்றன. மந்த்ரா இஸ் த சவுண்ட் ஃபார்ம், யந்திரா இஸ் த லைட் ஃபார்ம் ஆஃப் த சேம் சவுண்ட். ஆகினால்தான் நம்முடைய முன்னோர்களை, பெரியோர்களை, ரிஷிகளை மந்திர திரஷ்டாகா என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றது. அவர்கள் மந்திர ஒலிகளை பார்த்தவர்கள் என்று போற்றப்படுகின்றார்கள். இந்த மந்திரத்தையும் யந்திரத்தையும் தேவதா ஆராதனையையும் முறையாக செய்வதற்கு தந்திரம் என்று பெயர். ஆகையினாலே இந்த யந்திரம், மந்திரம், தந்திரம் என்கின்ற 3 விஷயங்களையும் ஒன்றிணைத்து நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை செய்வோமேயானால் எல்லா விதமான துன்பங்களுக்கும் விமோச்சனம் நிச்சயமாக உண்டு. அதற்காக முறையான ஒரு பயிற்சியும் உபதேசமும் நாம் இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு அளிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் தவறாமல் கலந்து கொண்டு குருவினுடைய அருளையும், இந்த நிகழ்ச்சி நிகழக்கூடிய இடமே
அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகையினுடைய திருக்கோவில். அந்த அம்பிகையினுடைய பேரருளையும் பெற்று நீங்களும் நலமுடன் வாழ்ந்து உங்களை நாடி வருகின்ற மக்களுக்கும் நல்லதொரு சாஸ்திர ரீதியான அடிப்படையிலே பரிகாரங்களை உபதேசித்து எல்லோரும் எல்லாமும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் தத்சத்.